மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி மிஷின் நூலுக்கும் கை நூலுக்கும் என்ன வித்தியாசம், குவாலிட்டி வராதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போது ஒரு வீடியோவாக எடுக்க போகிறோம். ஸோ நான் இதில் எது கையில் பிரித்தது, எது மிஷினில் பிரித்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இது கையில் பிரித்தது, சரிங்களா? இது மிஷினில் பிரித்தது. ஓகே, இது ஏற்கனவே 2 தடவை உதறியாச்சு. இது இன்னும் ஒரு தடவை கூட உதறல ஆச்சுங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் உதறி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குது, பார்த்துக்குங்க. இப்போது இதை உதற போகிறோம். கீழே நிலத்தை பார்த்துக்குங்க, நல்லா எதுவும் டஸ்ட் இல்லாத இடமா பார்த்து உதறிக்குவோம், சரிங்களா? பாருங்கள், நல்லா உதற கவனிச்சுங்க, சரிங்களா? ஓகே, இப்போது இதில் எவ்வளோ டஸ்ட் விழுந்துருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, 1 2 ஒரு 2 பீஸ் கீழே விழுந்துருக்குது. எவ்வளவு? இத்தனை நூலுக்கு. இதே அளவுக்கு உங்களுக்கு மிஷினில் பிரித்த நூலை உதறேன் பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இது நம்ம கையில் பிரித்ததை உதறணும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கா? இப்போ பாருங்கள், மிஷின் நூலை உதறலாம். மிஷின் நூலை நம்ம இப்போ உதறோம், சரிங்களா? ஏற்கனவே இது 2 தடவை உதறி இருக்குது. பார்த்தீங்களா? சின்ன சின்ன தூசெல்லாம் பறக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது பெருசு பெருசு மட்டும்தான் தெரியும். பாருங்க எவ்வளோ விழுந்துருக்குதுன்னு கீழே. ஓகேவா? இதில் ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிற தூசு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கேமராவில். ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் தெரியாது, சரிங்களா? ரெண்டாவது குவாலிட்டி, இந்த நூலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பிச்சு 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 ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, பார்த்தீங்களா? அதுவே இதாக பாருங்கள், எவ்வளோ கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ தெளிவாக தெரியுதான்னு தெரில, எனக்கு நேரில் பார்க்கும்போது நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஸோ இதுதான் கையில் பிரித்த நூலுக்கும் மிஷின் நூலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ ஏன் இந்த வித்தியாசம் வருது அப்படின்னா, கையில் பிரிக்கும்போது நம்ம துணியில் சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த சிக்கை நீட்டாக எடுத்துவிட்டு பிரிப்போம். ஆனால் மிஷினில் பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிக்கு விழுந்த இடத்த கம்பல் பண்ணி தான் மிஷின் இழுக்கும். அப்போ பார்த்தாங்கன்னா அதனால தான் இந்த நூலில் இந்த பிரேக்கேஜ் வர்றதுக்கு காரணம், இந்த வேஸ்டேஜ் வர்றதுக்கு காரணம். கையில் அந்த பிரேக்கேஜோ அந்த வேஸ்டேஜோ வராது, நூலுக்கு அப்படியே கண்டினியூவாக அழகாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக மிஷினை நான் குறை சொல்கிறேன் அந்த மாதிரி யாரும் நினச்சிக்க வேண்டாம். உற்பத்தி அதிகம் பண்ணலாம் அதில் இல்லைங்களே, ஆனால் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, குவாலிட்டி இல்லாத பொருளை நம்ம எப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் நம்ம இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ரெண்டாவது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால யாருடைய மனசையும் நான் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணல, யாருடைய தொழிலையும் பாதிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல. இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க. உங்களுடைய பொழப்பை கெடுக்கணுங்கிறது என்னோடய எண்ணம் இல்லை, சரிங்களா? அதே சமயத்தில் என்னுடைய பொருளுடைய தரம் என்னன்னு காட்டணும், அதுக்காக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா? தேங்க்யூ.